அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தனசேகரன் பி. பிள்ளப்பநாயக்கநல்லி, பென்னாகரம் தாலுக், தருமபுரி மாவட்டம். சுப்பிரமணிய சிவா கூட்டு பண்ணையம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குநராக இருக்கார். எங்கள் நிறுவனத்தின் சார்பாக இயற்கை விவசாய இடுபொருள்கள் மையம் ஒன்று தருமபுரியில் வச்சுருக்கிறோம். அந்த இயற்கை விவசாய இடுபொருள்கள் மையம் மூலமாக விவசாயிகளுக்கு இயற்கை முறையில் விவசாயம் செய்வதற்கான அனைத்து வகையான இடுபொருள்களையும் நாங்கள் ஒரே இடத்துல கொடுத்துட்ருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயத்தில் பப்பாளி சாகுபடி செய்வது எப்படி அப்படின்றது தான் இப்போ நம்மளோட டாப்பிக்கு. இயற்கை முறையில் ஏன் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியே. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சிங்கன்னா பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நீண்ட தூரம் எடுத்துகிட்டு போனாலும் அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா கெடாது. அதனால் இயற்கை முறையில் செய்யணும். அதே போல் இயற்கை முறையில் செய்யும்போது அதனுடைய பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா செயற்கை முறையில் செஞ்சு நிறைய இடுபொருள்களை கொடுத்து லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக குறைவான இடுபொருள்களை கொடுத்து நிறைவான பலனை கிடைக்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம இயற்கை விவசாயம் செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பப்பாளி விதையை தேர்வு பண்ணி பப்பாளியை நடவு பண்ணணும். அந்த நடவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மழை இல்லாத காலங்களில் நம்ம நடவு செய்யணும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த சமயத்தில் பண்ணிங்கன்னா மழையினுடைய தாக்கம் குறையும். ஏன்னா இருக்கிறதுலே மிக நுட்பமான சென்சிட்டிவான பயிர் எது பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி தான். இந்த பப்பாளி பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக நிச்சயனாலே வேரல்கள் நோய் அட்டாக் ஆகிடும். அதுக்காக வேண்டி நம்ம மழை இல்லாத காலங்களில் நம்ம பயிர் பண்ணணும். இதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இதனுடைய பலன் 8வது மாதத்தில் பலன் கிடைக்கும். அப்படின்னா இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு முன்னால் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி 8 மாதத்துக்கு முன்னாடி நடவு பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ரம்ஜான் மாதம் 1 மந்த் நல்ல சேல்ஸ் கிடைக்கும், நல்ல நமக்கு விலை கூடுதலாக கிடைக்கும். அதனால் விவசாயிகளுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். என்ன கோடை உழவு, இந்த கோடை உழவு நாம் செஞ்சோம்னாவே மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய கூட்டுப்புழுக்களை நம்ம கோடை உழவு மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஈஸியாக. அதாவது நமக்கு செலவே இல்லாமல் அது என்ன பண்ணணும்னா அந்த கோடை, அதாவது மழை அடுத்த 2வது நாள் 3வது நாள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுங்களில் பார்த்திங்கன்னா லைட் பல்ப் எரியுதுனால நிறைய ஈச்சல் பறக்கும், புழு பூச்சிகள்லாம் நிறைய பறக்கும். அதுக்கான காரணம் அதுக்கு முன்னாடி மண்ணில் உறங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த உறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய புழு பூச்சினங்கள் வெளியே வந்துடுச்சு. அந்த வெளியே வர்றதை கண்ட்ரோல் பண்ணணும், கூட்டுப்புழுவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க அத்தனை விவசாயிகளும் அவசியம் கோடை உழவு பண்ணணும். கோடை உழவில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு செயல்பாடு குறுக்கு சால் நெடுக்கு சொல்லுவோம். ஒரு நிலம் மேற்கு எப்படின்னா இப்படி குறுக்குன்னா பெய்யக்கூடிய மழை தண்ணி அந்த நிலத்தில் ஊறி அந்த நிலத்துக்குள்ளாரியே போய் நமக்கு பலன் அதிகமாக கொடுக்கும். ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா களையை கண்ட்ரோல் பண்ணலாம். 3வது பார்த்திங்கன்னா கூட்டுப்புழுக்கள். இப்போ நான் உழவு டிராக்டரில் ஓட்டுறீங்களோ இல்லை நம்ம உழவு மாட்டு உழவில் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நிறைய காகம், குருவி, மைனா, கொக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஓடி பெருக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மண்புழுவை தான் பெருக்குன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. மண்புழுவை அழிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னே போயிடுச்சு நம்ம நிலத்தங்களெல்லாம். இப்போ அந்த மண்புழு மறுபடியும் நம்ம வயலில் உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம இயற்கை விவசாயத்தை கொண்டு வரோம். உழவனின் நண்பனே மண்புழு தான். அந்த மண்புழுவை கொண்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் இயற்கை விவசாயத்தை ஜெயிச்சிச்சின்னு அர்த்தம். அதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா கோடை உழவு பண்ணிடுறோம். கோடை உழவு பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தை பண்படுத்தணும் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ வேப்ப புண்ணாக்கு அவசியம் போடணும். 100 கிலோ அவசியம் வேப்ப புண்ணாக்கு போட்டிங்கன்னா அந்த வேப்பம் புண்ணாக்கில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை, அதாவது அசாடிராக்டின்னு சொல்லக்கூடிய கசப்புத்தன்மை இருக்கக்கூடிய கூட்டுப்புழுக்களை ஆரம்ப நிலையிலேயே கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஒன்று. இன்னொன்று, அந்த கசப்பு தன்மைக்கு இந்த நுண்ணுயிர், அதாவது தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள், பாக்டீரியாக்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள், பாக்டீரியாக்கள் வேப்ப முன்னாக்கினுடைய கசப்புத்தன்மை, அதாவது அசாடிராக்டின்னு சொல்லக்கூடிய அந்த கசப்புத்தன்மையில் ஆரம்ப நிலையிலேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறவங்க அத்தனை விவசாயிகளும் 10 டன்னு நன்கு மக்கிய தொழு உரத்தை போடுங்க. இந்த தொழு உரம் போட்டிங்கனாவே மண்ணில் நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கும். மண்ணில் இருக்கக்கூடிய மண் துகள்களுக்கு இடையேயான கேப்பு, அதாவது ஒரு ஒருங்கிணைப்புன்னு சொல்லும் பார்த்தீங்களா, இந்த ஒருங்கிணைப்பில் பார்த்திங்கன்னா நீர்பிடிப்பு திறன் அதிகமாகும், பாக்டீரியாக்கள் பெருகும். இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் பெருகும்போது வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், மண் பொலபொலப்பு தன்மையாகும். மண் பொலபொலப்பு தன்மை ஆச்சுன்னா தான் வேர் வளர்ச்சி, சீரான வேர் வளர்ச்சி இருக்கும். சீரான வேர் வளர்ச்சி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சத்துக்களை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி செடி வகைகளுக்கு கொடுக்கறதுக்கோ பயிர் வகைகள் கொடுக்கறதுக்கோ
நம்ம முக்கியமான இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா மண்ணோட பொலபொலப்பு தன்மை தான். இந்த மண்ணோட பொலபொலப்பு தன்மை நடந்து போனீங்கன்னா பார்த்தீங்கன்னாவே வந்து மண் வந்து காலில் வந்து அப்படியே இறங்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த டிராக்டரில் வந்து 5 டன் 8 டன் வெயிட் உள்ள டிராக்டர் நம்ம உழவு ஓட்டுறது மூலிமா மண்ணோட படிவங்கள் அடுக்கு வந்து இறுகி போயிடுது. அந்த இறுக்கத்தன்மையை குறைக்கணும் அப்படின்னும் போது நம்ம அவசியம் மினிமம் குறைஞ்சபட்சம் 10 டன்னு இயற்கை தொழு உரத்தை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கோழி உரம், கோழியோட எச்சம் கோழி உரம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தோம்னா மண்ணோட வளம் மேம்படும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மண்ணுக்கு வந்து வேப்ப மண்ணாக்கு போட்டுட்டோம், தொழு உரம் போட்டுட்டோம். இந்த தொழு உரத்துலேயே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 1 ஏக்கருக்கு அதாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சூடோமோனாஸ் 5 கிலோ, 4லேருந்து 5 கிலோ, ட்ரைகோடெர்மா விரிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானம் எதிர் உயிர்கொல்லி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, இது 3மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய நுண் உயிர் உரங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம தொழு உரம் இடும்போது பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நமக்கு வண்டு இனங்கள், அதாவது காண்டாமிருக வண்டுகள், புழு இனங்கள் எல்லாம் வந்து கூட்டுப்புழுவாக இருக்கும். அந்த கூட்டுப்புழுகளை அழிக்கணும் அப்படின்னா மெட்டாரைசியம் அனிசிப்பிலியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானத்தை வந்து இந்த எருவோடைய கலந்து ஒரு 5 நாள் நிழலில், 5லேருந்து 10 நாள் நிழலில் தண்ணி தெளித்து ஒரு புட்டு பருவத்தில் அந்த எருவை வந்து ஹீட் ஆகிடாமல் பார்த்துக்கணும். முக்கியமாக நிழலில் பாங்கான இடத்துல அந்த எரு ஹீட் ஆகாமல் தண்ணி தெளித்து டெய்லி ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் கிளறி விடணும், கீழே மேலும் கிளறி விடணும். கிளறி விடும்போது இந்த நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் எருவை சாப்பாடாக உணவாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய இனத்தை அதிக விருத்திப்படுத்தி ஒரு பங்குக்கு பல மடங்கு அதிகமாகி நம்ம வண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்களை அழிக்கிறதுக்கு நம்ம ஆரம்ப நிலையிலேயே வந்து கொண்டு போயிடுறோம். அதுக்காக தான் வந்து இதெல்லாம் போடுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்வு பண்ணுற விதையை வந்து முக்கியமாக நல்ல தரமான விதைகளை தேர்வு பண்ணோன்னா 20லேருந்து 30% கூடுதல் மகசூல் எடுக்கலாங்கிறது ஆணித்தரமான உண்மை. அதனால் வந்து விதையை ஃபஸ்ட்டு தேர்வு பண்ணுங்கள். விலை குறைவாக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து தரமான விதைகளை மட்டும் தேர்வு பண்ணாமல் விட்டுறாதீங்க. தரமான விதைகள் தான் வந்து நம்ம விளைச்சலை அதிகப்படுத்தும் போது தான் வந்து தரமான பொருள்களை உற்பத்தி பண்ண முடியும். சரி, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா விதையை வந்து தேர்வு பண்ணுறதுக்கு முன்னாடியே நிலத்தை சமன்படுத்தி நிலத்தை வந்து நம்ம சரியான வழியில் வந்து நம்ம பதப்படுத்தணும். பண்படுத்துதல்னு சொல்லுவோம். நிலத்தை பதப்படுத்துதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவதானிய விதைப்பு விதைச்சி ஃபஸ்ட்டு நம்ம உழவு பண்ணிடணும். 60வது நாளில் நவதானிய விதைப்பு விதைச்சி 60வது நாளில் மஞ்சள் பூக்கும் சமயத்தில் நீங்கள் மடக்கி உழுது அந்த நிலத்தை வந்து பண்படுத்தணும். பப்பாளி விவசாயத்தை பொறுத்தவரையிலும் அனைத்து விவசாயிகளும் நம்மளே வந்து நாற்றுகளை உற்பத்தி பண்ண முடியுதுன்னா இந்த சூழ்நிலையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் வந்து நாற்றங்கால் குழித்தட்டு நடவுமுறைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குழித்தட்டு நடவுமுறையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பாக செய்யக்கூடிய முக்கியமாக அந்த நபர்கிட்ட கொடுத்து விதையை நம்ம கொடுத்து அவங்க மூலமாக வந்து நம்ம தரமான செழிப்பான வாலிப்பான நாற்றுகளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம கொண்டு வயலில் நடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 40 அதாவது ஒரு 25-30 நாள்லேருந்து 45 நாட்களில் இடையில இருக்கக்கூடிய செடிகளை வந்து நம்ம கொண்டு வந்து வயலில் நடணும். இதில் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த விதை நேர்த்தியில் வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணி தான் வந்து நடவே பண்ணுறோம். அதையும் 2வது டைம் என்ன பண்ணுறோன்னா இந்த செடியை கொண்டு வந்து நடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸு, ட்ரைகோடெர்மா விரிடி அப்படின்ற எதிர் உயிரி பூஞ்சானங்கொல்லியில் நினச்சி நடலாமான்னு கேட்பாங்க. அப்படி நினச்சோம்னா அந்த தாய்மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாய்மண் கூவுன்னு சொல்லுவோம், அந்த தாய்மண் வந்து கொட்டி போயிடும். தாய்மண் கொட்டி போச்சுன்னா செடி வந்து சரியான வளர்ச்சி இருக்காது. அதனால் வந்து அந்த செடிக்கு முன்னாடி, அதாவது செடியை பிடுங்கி எடுத்து நம்ம வயலில் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நிழலில் தான் நம்ம வந்து நிழல் பசுமை குடின்னு சொல்கிறோம். அந்த நிழல் பாங்கான இடத்துல தான் வந்து நம்ம நாற்று வந்து வச்சுருப்போம். அந்த நிழல்லேருந்து வெயில் எடுத்து 2 நாள் வைக்கணும். ஏன் இது வந்து முக்கியமான ஒரு செயல்பாடு. ஏன் வெளியில் வைக்கணும், கடினப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உத்தி. நிழலில் இருக்கக்கூடிய பயிர்கள் வந்து திடீர்னு வெயிலில் வந்துச்சுன்னா வாடி போயிடும், வதங்கி போயிடும், சீக்கிரமே இறந்து போயிடும். அதை தாங்கிறதுக்காக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்காக வேண்டி நம்ம நிழலில் இருக்கக்கூடிய பயிர், அதாவது அந்த குளித்தட்டு வந்து தூக்கிட்டு வந்து வெயிலில் வச்சு ஒரு 2 நாள் சாயந்தரம் காலை சாயந்தரம் 2 நாளும் வந்து நீர் தெளிச்சிட்டு வந்தோம்னா கடினத்தன்மை அடைஞ்சிடும். அதான் வந்து ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கடினத்தன்மை அடைஞ்சதுன்னா எந்த பயிருமே உங்களுக்கு போக்கு வராது. அதே போல்
அந்த செடியை நடவு பண்ணதுக்கு முன்னாடி சூடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ் சொல்லக்கூடிய எதிர் உயிர் பூஞ்சானம் கொல்லிய ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 to 10 ml தண்ணியில் கலந்து ஃபஸ்ட்டு அந்த வேர் வழியாக கொடுத்துருங்க. பூ வழி மூலமாக கொடுத்துட்டு அதுலேருந்து தான் நம்ம எடுத்து பண்ணோம்னா அடியில் வரக்கூடிய வேரில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது வந்து வேரலுகள், தண்டலுகள், உரையல்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து எவ்வளவு சிறப்பாக நம்ம விதையை தேர்வு பண்ணி நாற்று தேர்வு பண்ணி நம்ம நிலத்தை பண்படுத்தி நிலத்தை வந்து பதப்படுத்தி கொண்டாந்து நாற்று வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இடையில போக்குன்னு சொல்லக்கூடிய எடை வரவே வராது. இதுதான் முக்கியமான ஒரு செயல்பாடு. இப்போ நாற்றங்காலிலிருந்து நம்ம வந்து செடியை எடுத்துகிட்டு வந்து ஹார்டனிங் சொன்னோம் பார்த்தீங்களா, கடினப்படுத்துதல். அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 7 நாள் வெயிலில் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருக்கும்போது இதில் அதாவது மேல்வழி தெளிப்பாக சூடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ்னு சொல்லக்கூடிய உயிர் எதிர் பூஞ்சானம் கொல்லிய ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 to 10 ml 5 மில்லி கொடுத்தீங்கனாலும் போதுமானது. 5 ml தண்ணியில் கலந்து சாயந்தர நேரத்தில் இலை வழியாக மேலே தெளிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர் வழியாக ட்ரைகோடெர்மா விரிடி அப்படின்ற ஒரு பூஞ்சானத்தை வந்து நாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 ml கால்குலேஷன் பண்ணி வேர் வழியாக கொடுத்துட்டோம்னா வேரில் இருக்கக்கூடிய பூஞ்சானங்கள் ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால தான் வந்து அவசியம் கடினப்படுத்துதல் அப்படிங்கிறத முக்கியம். இந்த பப்பாளியை பொறுத்தவரை எந்த ஒரு பயிர்களாக இருந்தாலும் குளித்தட்டு முறையில் நாற்றங்காலிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து நம்ம வயலில் வெயிலில் 5 நாள் வந்து வச்சுருந்தோம்னா கடினப்படுத்திட்டு, அதாவது ஹார்டனிங் இதை பண்ணிட்டோம்னா அந்த பயிர்கள் வந்து ஈஸியாக அந்த கால சூழ்நிலை அந்த அந்த பொட்டாசியம் சொல்ல பார்த்தீங்களா ஒளிச்சேர்க்கை அதுக்கு தகுந்தாப்படி தன்னை மாற்றிக்கும். அதுக்காக தான் வேண்டி இந்த கடினப்படுத்துதல்ன்றது முக்கியமான ஒரு செயல்பாடு. இப்போ செடியை நடவு பண்ணுறோம். செடியை நடவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து 6 அடிக்கு 6 அடி, செடிக்கு செடி 6 அடி, வரிசைக்கு வரிசை 6 அடி சொல்லுவாங்க. ஒரு சிலர் 6க்கு 7, செடிக்கு செடி 6, வரிசைக்கு வரிசை 7 அடி. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிழக்கு மேற்கா நம்ம நடவு பண்ணணும். கிழக்கு மேற்கா நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய ஒளி சோலார் லைட் வந்து பூமியில் நேரடியாக படும், காற்றோட்டம் நல்லா கிடைக்கும், களைகள் வராது. காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் அந்த சன்லைட்டு சோலார் நடக்கும்போது ஒளிச்சேர்க்கை அதிகமாக இருக்கும். ஒளிச்சேர்க்கை அதிகமாக இருக்கும்போது நமக்கு காய்கள் வந்து திரட்சியான தரமான காய்களை உற்பத்தி பண்ண முடியும். அதனால தான் வந்து கிழக்கு மேற்கா நடவு பண்ணுறது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா பப்பாளி செடி நட்டோம்னா சொட்டு நீரில் அவசியம். சொட்டு நீர் பார்த்திங்கன்னா 2 ஓசு ஒரு செடி இருக்குன்னா தயவு பண்ணி யாரும் செடிக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் அந்த ட்ரிப்பரை விட்டுறாதீங்க. அதுலேருந்து மினிமம் குறைஞ்சபட்சம் 1 அடியாச்சும் தள்ளி, அதாவது ஆரம்ப நிலையில் ஒரு 4 இன்ச்சு தண்ணி இளஞ்செடியை நடவு பண்ணுறீங்க, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா செடியை தள்ளி 2 பக்கமும் 1 அடி இடைவெளியில் நீங்கள் சொட்டு நீர் அமைச்சிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி அது வேர் வழியாக கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து அனைத்தையுமே 100% 100% அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படிங்கிறது அனுபவ ரீதியான உண்மை. இப்போ நடவு பண்ணிட்டோம் செடியை, பப்பாளி செடியை நடவு பண்ணுறோம். நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பயிர்களுக்கு தேவையான இயற்கை இடுபொருள்கள் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயிர் வளர்ச்சி ஊக்கி, அதாவது குரோத் ரெகுலேட்டர், குரோத் ப்ரொமோட்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது பஞ்சகாவியம், மீன் அமிலம், ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், தேர்மோர் கரைசல், அரப்பு மோர் கரைசல், WDC. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வளர்ச்சி ஊக்கிகளில் நமக்கு முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய பொருள்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பயிர் பாதுகாப்பு பொருள்கள். பயிர் பாதுகாப்பு பொருள்களில் வேப்பங்கொட்டை கரைசல் முதல் இடத்துல இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அக்னி அஸ்திரம். அக்னின நெருப்பு, அஸ்திரம்னா சோனம், நெருப்பு சூரணம், சரிங்களா? அக்னி அஸ்திரம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 5 இலை கரைசல். அடுத்தது பார்த்திங்கன்னா 10 இலை கரைசல். அடுத்தது 3G கரைசல், கற்பூர கரைசல். இந்த மாதிரி பயிர் பாதுகாப்பு பொருள்கள் பட்டியலில் இது வந்துடும். இதுவும் கொடுத்து கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னும் போது பயிர்களை பூச்சிகளை குழப்பணும் அப்படின்னும் போது நினைக்கும் போது பூஞ்சான எதிர் உயிர்கொல்லிகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, பூஞ்சான எதிர் உயிர்கொல்லிகள் அப்படி இருக்கு பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பூச்சி இனங்களுக்கு, சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி இனங்களுக்கு வெர்டிசீலியம் லக்கானி அப்படிங்கிற ஒரு பூஞ்சான கொல்லி, எதிர் உயிர் பூஞ்சான கொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெவேரியா பேசியானா, அது வந்து மெல்லிய தோல் கொண்ட புழு இனங்களுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா கடினமான தோல் கொண்ட புழு இனங்கள் சொல்லும் பார்த்தீங்களா, இதுக்கு அதை வந்து ஸ்டெம் போரன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தண்டு புழு, காய் புழு, இலை சுருட்டு புழு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடி, பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ். கடினமான தோல் கொண்ட புழு இனங்களுக்கு பேசிலஸ் துரிஞ்சியன்ஸு.
வண்டு இனங்களுக்கு மெட்டாரைசியம் அனிசிப்ளியே, சரிங்களா? அதே போல் வேரில் தாக்கக்கூடிய பூஞ்சானங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய நூற்புழு தாக்கம். இந்த நூற்புழுவுக்கு வந்து நமக்கு முக்கிய இடத்துல இருக்கிறது பேசிலோமைசிஸ் லிலியான்ஸ். இது வந்து அனைத்து விவசாயிகளும் நம்மளோட நிலத்துக்கு பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தணும் இந்த மாதிரி பயிர் பாதுகாப்பு பொருட்கள், வளர்ச்சி ஊக்கிகள், அது பார்த்தீங்கன்னா நுண் ஊட்ட உரங்கள். இதில் பார்த்தீங்கன்னா முக்கிய இடத்துல பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரில்லம், தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய அசோஸ்பைரில்லம், மணிச்சத்தை கொடுக்கக்கூடிய பாஸ்போ பாக்டீரியா, சாம்பல் சத்தை கொடுக்கக்கூடிய பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா. இதையும் இல்லாமல் வேரில் முக்கியமான உட்பொருள்கள் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூமிக்கு. இந்த யூமிக் வந்து நிலக்கரியில் லிக்னைட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நிலக்கரியில் எடுக்கக்கூடிய ஒரு கரிம துகள் தான். அதுவும் இல்லாமல் முக்கியமான பார்த்தீங்கன்னா ஆம்னு சொல்லுவோம், வெசிகுலார் ஏர்பசிகுலார் மைக்ரோவைசன் சொல்லக்கூடிய இந்த வேர் உட்பூசணம். இந்த வேர் உட்பூசணம் வந்து நமக்கு வேர் இருக்கக்கூடிய கரையாத நிலையில் இருக்கக்கூடிய மனுஷத்தை பிரித்து கொடுக்கறதுக்குன்னு சொல்லுவோம். இது வந்து வேர் உட்பூசணம். கேள்வியிலே பாருங்கள் ஆன்சர் இருக்குது. வேர் உட்பூசணம். உட்பூசணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேரை சுற்றி ஒரு கோட்டிங் உட்காந்துக்கும். அந்த கோட்டிங் என்ன பண்ணணும்னா நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள், நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை ஒன்று சேர்த்துக்கிட்டு தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை பூஞ்சானங்களை அழிச்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நகர்வு தன்மையும் உண்டு. இப்போ வந்து 5 அடிக்கு இந்த பக்கம் தான் போட்டீங்க, இப்போ ஒரு செடி இருக்குன்னா அதில் 5 அடி தள்ளி எருவோட கலந்து போட்டிங்கனாலும் அந்த இது வந்து எந்த இடத்துல இதுக்கு தேவையான உணவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டு அந்த வேரில் சுற்றி உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை செய்யும். இது வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னா மண்ணில் கிட்டாத நிலையில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை பிரித்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ஜிங்க்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு, இந்த ஜிங்க் சத்தை வந்து ஜிங்க் மொபிலைசிங் பாக்டீரியான்னு இருக்கும், இரும்பு ஃபெரஸ் மொபிலைசிங் பாக்டீரியாக்கும். இந்த மாதிரி மொபிலைசிங் பாக்டீரியாக்களை அனைத்தையுமே வந்து வேர்களுக்கு ஈஸியாக உணவாக மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வேமுக்கு உண்டு. வேம் வந்து ஒரு ஏக்கருக்கு பவுடர் ஃபார்மில் 4லேருந்து 5 கிலோ எருவோட கலந்து போடலாம். லிக்விட் ஃபார்மில் இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 2 லிட்டர் ஒவ்வொரு டைமும் ஜீவாமிர்தத்தோடையும் கலந்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து அமிர்த கரைசலோடையும் கலந்து கொடுக்கலாம். பப்பாளி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு, ஒருங்கிணைந்த உரம் நிர்வாகம், ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதில் முக்கியமான முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் வண்ண அட்டை, நீல வண்ண அட்டை. இது ரெண்டுமே வந்து ஒரு ஏக்கருக்கு 12லேருந்து 20, அதாவது ஒரு 12 மஞ்சள் வண்ண அட்டைனா ஒரு 8 நீல வண்ண அட்டை. ஒரு சில சாறு ஊஞ்சும் பூச்சிகளுக்கு மஞ்சள் கலர் பிடிக்கும், ஒரு சில சாறு ஊஞ்சும் பூச்சிகளுக்கு நீல கலர் பிடிக்கும். அதனால் வந்து ஒரு 12 எண்ணிக்கையில் மஞ்சள் அட்டையும் ஒரு 8 எண்ணிக்கையில் நீல வண்ண அட்டையும் அங்கங்கே பயிரோட உயரத்துக்கு தகுந்தாற் போல் தொங்க விட்டுணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூச்சி விளக்கு பொறி. இந்த பூச்சி விளக்கு பொறி வந்து சோலார் விளக்கு பொறி இருக்குது, நம்மளாக சேர் பண்ணக்கூடிய விளக்கு, நம்ம ஆர்டினரி விளக்கு, நம்ம கரண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பல்பு தொங்க விட்டு ட்ரே அடியில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம். அது ஒரு சிம்பிள் மெத்தடு. அப்படி இல்லாத எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. அதனால் அனைத்து விவசாயிகளும் ஒரு ஏக்கருக்கு 2 சோலார் விளக்கு பொறியை நம்ம வச்சிட்டோம்னா தீமை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே தான் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் அந்த யூவி அல்ட்ரா வயலட்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த அல்ட்ரா வயலட்னு சொல்லக்கூடிய அந்த கதிர்வீச்சினால் ரொம்ப லாங்கில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கூட கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் விளக்கு பொறிக்கு உண்டு. அதே பார்த்திங்கன்னா இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இனக்கவர்ச்சி பொறி. அந்த இனக்கவர்ச்சி பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ட்ராப்னு சொல்லுவோம். அந்த பெர்மனன்ட் ட்ராப் வந்து இப்போ நான் மறந்துட்டு அவசரத்தில் எடுத்துகிட்டு வரல. ஒவ்வொரு பயிர்லேயும் அனைத்து விதமான பயிர்களுக்குமே வந்து அந்த பெர்மனன்ட் ட்ராப்பை அவசியமாக வைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பல வகை பயிர்களுக்கு, முக்கியமாக பல வகை பயிர்களில் சாறு ஊஞ்சி பூச்சிகள் இல்லாமல் ஓட்டை போடக்கூடிய, அதை வந்து ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவோம். ஃப்ரூட் ஃப்ளைனா பல இது வந்து ரொம்ப டேமேஜ் தாக்கத்தை உருவாக்கிடும். அதனால் வந்து இதை ஆரம்ப நிலையில் கண்டோம்னா நட்ட 10வது நாள்லேயே நம்ம வந்து பெர்மனன்ட் ட்ராப் வைக்கணும். ஒரு ஏக்கருக்கு 10 ட்ராப்பு. ஒரு ஏக்கருக்கு ரொம்ப செலவு கம்மி. ஒரு ட்ராப் வந்து 100 ரூபா தான் வரும். ஒரு ஏக்கருக்கு 10 ட்ராப் வச்சோம்னா அந்த ட்ராப்பில் வந்து லூர்னு சொல்லக்கூடிய ஒரு இத்தினூண்டு கட்டி தான். அது என்ன வேலை செய்யணும், அதனுடைய தன்மை என்னென்னா லூர், அதை வந்து ஃப்ரூட் ஃப்ளை, வெஜிடபிள் ஃப்ரூட் ஃப்ளை இந்த மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணுன்னா ஆண் பூச்சி பெண் பூச்சி, ஆண் பூச்சியோட வாசம் என்ன இருக்கோ அதே போல் பெண் பூச்சியோட வாசம் இருக்கும். ஆண் பூச்சியோட வாசம் தெரியும். இந்த பெண் பூச்சியோட வாசம் எப்படி இருக்குன்றத வந்து
நம்ம கெமிக்கல் ரசாயன முறையில் அந்த வாசம் என்ன கொலாபரேஷன் இருக்குது அதையே வந்து நம்ம ஒரு லூர்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் குப்பியில் வந்து அடைச்சி வச்சுருவாங்க. அப்படி அடைச்சி வைக்கும்போது பெண் பூச்சிகள் வந்து என் புருஷன் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லி தேடி வந்து அந்த ட்ராப்புக்குள்ளார விழுந்து இறந்து போயிடும். இது வந்து மிக சிறப்பான வழிமுறைகள். ஆனால் அனைத்து விவசாயிகளும் மஞ்சள் வண்ணாட்டை, நீல வண்ணாட்டை, பெர்மனன்ட் ட்ராப்னு சொல்லக்கூடிய இனக்கவர்ச்சி பொறி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சோலார் விளக்கு பொறி, இதை மூணையும் பயன்படுத்திட்டோம்னா 30% பூச்சி தாக்குதல், புழு தாக்குதல்லேருந்து நாம் தன்னிறைவே அடைஞ்சிடலாம்னு சொல்லலாம். அதனால் வந்து அனைத்து விவசாயிகளும் இந்த இனக்கவர்ச்சி பொறி அவசியம் பயன்படுத்துங்க. இது ஒரு லிஸ்ட்டு. இதை மட்டும் நம்ம எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம பயிரத்தை நடவு பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். இதுதான் முக்கியம். இப்போ பப்பாளி விவசாயம் பண்ணுறோம். பப்பாளியில் பார்த்தீங்கன்னா கால அட்டவணை, அதை வந்து முதல் மாதத்தில் என்னென்ன இடுபொருள்கள் இயற்கையில் இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உயிர் நட்ட 3வது நாள் உயிர் தண்ணி கொடுப்போம். அந்த உயிர் தண்ணியில் ட்ரைகோடெர்மா விரிடின்னு சொல்லக்கூடிய இந்த திரவத்தை கொடுக்கலாம். இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் ஆரம்ப நிலையில் 1 லிட்டர் கொடுக்கலாம். பவுடர் ஃபார்மில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் 2 கிலோ பவுடர் கொடுக்கலாம். அதுவும் முக்கியமாக வந்து சாயந்தர நேரத்தில் தான் கொடுக்கணும். 5ஆம் நாள் இல்லை 7ஆம் நாளுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடாமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் சொல்லக்கூடிய இந்த உயிரியல் திரவத்தை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இலைய வழியாகவும் கொடுக்கலாம், வேறு வழியாகவும் கொடுக்கலாம். இந்த இலைய வழியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய நோய் காரணிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேறு வழியாக கொடுக்கும்போது வேரலுகள், தண்டலுகள், உரையல்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், திறம்பட செய்யலாம். இந்த ட்ரைகோடெர்மா விரிடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான பூஞ்சானம். இந்த பூஞ்சானம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்களை திறம்பட கட்டுப்படுத்தி வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தும், வேறு அழுகில் வந்து சிறப்பாக கொண்டு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைகோடெர்மா விரிடி பயன்படுத்தும் போது நூற்புழுக்களை கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ஒரு முக்கியமான செயல். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சூடாமோனாஸ் வந்து ஒரு பாக்டீரியல். இந்த பாக்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா அதை வந்து எதிர் உயிர் பூஞ்சானம்னு சொல்லும் பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து அந்த தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் மேலே இது படர்ந்து அதையே உணவாக எடுத்துக்கிட்டு நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானமாக நமக்கு பயன்படக்கூடியது ஒரு மிக சிறந்த எதிர் உயிர் பூஞ்சானம். இந்த 2 திரவத்தையும் வந்து நம்ம வயலில் வந்து வேறு வழியாக கொடுக்கும்போது அனைத்து விவசாயிகளும் முடிஞ்ச வரலாம் நாட்டு சர்க்கரையை ஒரு டைம் கொடுக்கும்போது 2 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து கொடுத்தோம்னா, இந்த மண்ணில் கொடுக்கும்போது மண்ணில் மண்புழுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம். ஒன்று, இந்த இனிப்பு நாட்டு சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெரஸ் இருக்குது, ஜிங்க் இருக்குது, எல்லா வகையான இரும்பு சத்துக்கள் இருக்குது. அந்த இரும்பு சத்து வேறு வளர்ச்சிக்கு சிறப்பாக செயல்படும், மண்புழு அதிகரிக்கும். இந்த சூடாமோனாஸு அதில் பல்கி பெருகும். ட்ரைகோடெர்மா அதில் பல்கி 1க்கு பல மடங்கு பெருக்கக்கூடிய தன்மை வந்து நாட்டு சர்க்கரைக்கு உண்டு. 10வது நாள் நம்ம வந்து நீர் பாய்ச்சும் போது அவசியம் ஜீவாமிர்தம், ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் ஜீவாமிர்தம் கொடுக்கணும். அந்த ஜீவாமிர்தம் தயார் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. 10 கிலோ சாணம், 10 கிலோ கோமியம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ பச்சை பயிர் மாவு அல்லது உளுந்து மாவு, அதாவது இருவித்தலை தாவரத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பவுடர், அந்த பவுடரை போட்டுக்கலாம். இது இல்லாமல் அடிஷ்னலாக அந்த நிலத்தோட மண் ஒரு கைப்பிடி அல்லது 1 கிலோ இதை கலந்து ஒரு 4 நாள் வச்சுருந்தீங்கனாலே வந்து நம்ம தயார் பண்ணக்கூடிய இயற்கை இடுப்பில் மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஜீவாமிர்தம் ரெடி. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் கொடுக்கணும். இதுதான் ஜீவாமிர்தம்னு சொல்லுவோம். ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் வந்து ஜீவாமிர்தம் அவசியம் சாயந்தர நேரத்தில் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜீவாமிர்தம் கொடுக்க முடியல அப்படின்னும் போது சூடோமோனாஸ் சொல்லுவோம். சூடோமோனாஸும் பஞ்சகாவியமும் கலந்து கூட கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 5-10ன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த 5ங்கிறது ஒத்தப்படையில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேல்வழி தெளிப்பு. 10 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10வது நாள், 5வது நாள், 10வது நாள். இந்த 10வது நாள் பார்த்திங்கன்னா வேறு வழியாக கொடுக்கக்கூடிய இயற்கை இடுபொருள்கள். இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒன்று சொல்ல வரது என்னென்னா, இலை வழியாக கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நமக்கு உடம்பு சரியில்லைன்னு போனாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன பண்ணுறோம், மேலே வந்து டைரெக்டாக ரத்த குழாய் வழியாக இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த இன்ஜெக்ஷன் அதை வந்து தலைவலியாக கொடுக்கறது வந்து இன்ஜெக்ஷன், ஹாஸ்பிட்டலுக்கு போய் போடுற இன்ஜெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வேறு வழியாக கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, மருந்து மாத்திரை கஷாயம் இந்த மாதிரி சாப்பிட்டு உடலில் வந்து ஜீரணம் பண்ணி அதன் மூலமாக செயல்பாடு கொண்டு வர்றது தான் வந்து வேறு வழியாக கொடுக்கக்கூடிய இடுபொருள்கள். அதில் பார்த்திங்கன்னா வேறு வழியாக கொடுக்கறது ரொம்ப அதிகம், ரொம்ப நல்லதும் கூட.
அதனால தான் வந்து அனைத்து விவசாயிகளும் வேறு வழியாக அனைத்து இடுபொருள்களையும் கொடுத்து அதிகமான விளைச்சல் எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட குறிக்கோளை. அதில் இப்போ முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம், சூடாமோனாஸ் இது ரெண்டும் வந்து வேறு வழியாகவே கொடுக்கலாம். ஏக்கருக்கு ஆரம்ப நிலையில் இளம் பயிர்களாக இருக்கும்போது, இளஞ்செடியாக இருக்கும்போது 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் சூடாமோனாஸ், 2 லிட்டர் பஞ்சகாவியம். பஞ்சகாவியம் தயார் பண்ணுறது அனைத்து விவசாயிகளுக்கு ஏற்கனவே முன்ன வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். பஞ்சனா 5 பொருட்கள், அதாவது நாட்டு மாட்டு சாண, கோமியம், பால், தயிர், நெய் இதை மட்டுமே பயன்படுத்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான இயற்கையில் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி ஊக்கி பூஞ்சானங்கொல்லியாகவும் செயல்படும். பஞ்சகாவியம் முக்கியமாக பூஞ்சானங்கொல்லியாகவும் பயன்படும். அதனால் இதை வந்து விதை நேர்த்திக்கும் பயன்படுத்திக்கலாம். அதனால் வந்து அனைத்து விவசாயிகளும் வந்து பஞ்சகாவியம், சூடாமோனாஸ் வேறு வழியாக கொடுத்துக்கோங்க. இதை வந்து 2 லிட்டர் பஞ்சகாவியம், 1 லிட்டர் சூடாமோனாஸ். 10வது நாள் நல்ல தலைச்சத்து கொடுக்கக்கூடிய முதல் நிலை நுண் உயிர் உரத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து காற்றுல வந்து நம்ம 75% இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து யூரியா வடிவத்தில் பயிர்களுக்கு கிடைக்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல தான் வந்து அசோஸ்பைரில் இருக்கும். இது வந்து 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் அவசியம் கொடுக்கணும். இதை ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம மண்புழு உரம், மக்கிய தொழு உரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது யூரியா வடிவத்தில். அதனால் வந்து அவசியம் அது கூட எப்போ சேர்த்தனாலும் 2 லிட்டர் லிக்விடாக இருந்ததுன்னா 2 லிட்டர் அசோஸ்பைரில்லம், பவுடர் ஃபார்ம் ஆனிச்சுன்னா 4 கிலோ எருவோட கலந்து மக்கிய தொழு உரம் அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் இதோட வந்து அசோஸ்பைரிலத்தை வந்து கலந்து அவசியம் வேறு வழியாக கொடுக்கணும். வேறு வழியாக கொடுத்தோம்னா யூரியாவோட பயன்பாட்டில் 30% வந்து நம்ம குறைக்கலாம். இதுதான் வந்து இயற்கையிலேயே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதனை சொல்லலாம். இது அனைத்து பருவங்களிலையும் அனைத்து நிலையிலையும் 2 லிட்டர் அசோஸ்பைரில்லம் வேறு வழியாக கொடுக்கணும். 15வது நாள் பார்த்தீங்கன்னா அக்னி அஸ்திரம் கொடுக்கணும். அக்னி அஸ்திரம் வந்து 1 ஏக்கருக்கு 10 டேங்க் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இளஞ்செடியில் வந்து 5 டேங்க் தான் அடிக்கும். ஒரு டேங்க்ன்றது 10 லிட்டர். சாதாரணமாக நம்ம விவசாயிகள் எடுத்துக்கிறது வந்து 10 லிட்டர் தண்ணி. 10 லிட்டர் தண்ணிக்கு 500 ml அக்னி அஸ்திரம், அப்படி இல்லாட்டி இஞ்சி பூண்டு கரைசல் கொடுக்கலாம். அதே போல 5 இலை கரைசல், இது வந்து பயிர் பாதுகாப்பு பொருள்கள் வரும். அக்னி அஸ்திரம், இஞ்சி பூண்டு கரைசல், அப்படி இல்லாட்டி 5 இலை கரைசல். இதில் ஏதாச்சும் ஒரு பொருள்களை வந்து கொடுத்தீங்கன்னா போதுமானது, 2 மிங்கிள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பப்பாளி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பப்பாளி பயிர் கொடுக்கறது முதல்ல பார்த்தீங்கன்னா அக்னி அஸ்திரம் 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர், அப்படி இல்லாட்டி இஞ்சி பூண்டு கரைசல், இது வந்து பார்த்தீங்கன்னா 3Gன்னு சொல்லுவோம். 3G கார்லிக், ஜிஞ்சர், கிரீன் சில்லி, இதை முதல்ல வரக்கூடிய எழுத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். அதை தான் 3G கரைசல்னு சொல்லுவோம். இந்த 3G கரைசல் அப்படி இது வந்து 1 ஏக்கருக்கு 10 டேங்க்ல கொடுக்குறோம். ஒரு டேங்குக்கு 500 ml. அதே போல 5 இலை கரைசல், அதாவது வந்து ஆடு மாடு தின்னாத, ஆடு மாடு டச்சே பண்ணாது, அதாவது அந்த வாசனை அதுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல வகையான தலைகள், அதாவது வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஓமத்தை, கருநொச்சி, ஆடாதோடா, அப்புறம் பார்த்தீங்கன்னா எருக்க இலை, வேப்ப இலை, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கல இந்த மாதிரி அதாவது கசப்பு தன்மையுள்ள எதையாச்சும் மினிமம் குறைஞ்சபட்சம் 5 இலைகளை வந்து நம்ம மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு 5வது நாள் எடுத்து நம்ம தெளிக்கிறதுக்கு பேர் தான் 5 இலை கரைசல். இதுலேயே பார்த்தீங்கன்னா 10 இலை கரைசல், 20 இலை கரைசல் கூட சொல்லுவோம். உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய எந்த கரைசல், அதாவது கசப்பு தன்மையுடைய பொருள்களை நீங்கள் வந்து கோமியத்தில் ஊற வச்சு நீங்கள் அதை எடுத்து ஒரு டேங்குக்கு மினிமம் 500 ml, அதாவது இளஞ்செடியாக இருந்தால் 200 ml போதுமானது, முத்திரை செடியாக இருந்தால் 500 ml கொடுக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா மேலே பூச்சி தாக்குதல், புழு தாக்குதல், இதையுமே எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு முடியல அப்படின்னும் போதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிசீலியம் லக்கானி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லியை பயன்படுத்துகிறோம். இந்த பப்பாளிக்கு பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள், அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகளை முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை தான் வந்து வைரஸை பரப்பக்கூடிய ஒரு முக்கியமான பறக்கும் பூச்சினங்கள். இதை வந்து திறமையாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் திரவமான வெர்டிசீலியம் லக்கானி, இது வந்து ஒரு டேங்குக்கு 10 லிட்டர் அளவு கொண்ட டேங்குக்கு 100 ml. அதே போல மெட்டாரைசியம் அனிசிபிலியே, இது வந்து 100 ml. இதை கூட அரிசி கஞ்சி, அப்படி இல்லைன்னா மைதா மாவு கஞ்சி ஒட்டு பசைக்காக வேண்டி, இது ரெண்டுமே இல்லை அப்படின்னும் போது நாட்டு சக்கரை கூட கலந்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இதை வந்து கலந்து சாயந்தர வேலையில தெளிச்சோம்னா சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி இனங்களை அனைத்துமே வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால வந்து அவசியம் உயிரியல் திரவமான வெர்டிசீலியம் லக்கானி, இது என்ன பண்ணும் அப்படின்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளையி, செம்பேனு, அசுவினி, தத்துப்பூச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மைட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பேன், வால் பேன், இந்த பேனு, அதுக்கு எல்லாத்தையும் விட பப்பாளி அதிகமாக நமக்கு தொல்லை கொடுக்க பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி, ஒரு சிலர் கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவோம், மாவு பூச்சின்னு சொல்லுவோம். இந்த மாவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டும் மிக சிறந்த ஒரு காம்பினேஷன். வெர்டிசீலியம் லக்கானி, மெட்டாரைசியம் 100 ml 10 லிட்டர் தண்ணி கலந்து 5 to 7 நாள் இடைவெளியில்
தொடர்ந்து ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் தொடர்ந்து தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா மாலை நேரத்தில் இந்த பூச்சியை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால அவசியம் வெர்டிசிலியம் லக்கானி மெட்டாரைசிட்டை பயன்படுத்துங்க. நட்ட 20ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அவசியமாக வளர்ச்சி ஊக்கி ப்ளஸ் சத்துப்பொருள் இதில் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் செய்யறது என்னன்றது அனைத்து விவசாயிகளுக்குமே நல்லா தெரியும். நமக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய மீன் கழிவு செலவில்லாத ஒரு மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கி சத்துப்பொருள் இந்த மீன் அமிலம் கொடுக்கலாம். இந்த மீன் அமிலத்தோட பாஸ்போ பாக்டீரியா மண்ணுக்கு பாஸ்போ பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரி, அதாவது நம்ம வயல்ல போட்ட எருவு இலைத்தலைகள் மணிகள் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, அதுல கரையாத நிலையில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை பிரிச்சு பயிர்களுக்கு வேறு வழியை கொடுக்கறதுல முதல் இடத்துல இருக்கிறது பாஸ்போ பாக்டீரியா. இந்த பாஸ்போ பாக்டீரியா கொடுத்தோம்னா வேர் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும், சல்லி வேர் அதிகமா இருக்கும். இந்த மீன் அமிலம் கொடுத்தோம்னா இந்த மீன் அமிலத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும், பயிர் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும். அதே போல பூக்கும் பருவத்துல இந்த மீன் அமிலம் கொடுத்தோம்னா ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, போட்டோசெல். இதை இப்ப 4 மணி நேரம் ஒளிச்சேர்க்கை நடக்குதுன்னா இன்னும் 1 மணி நேரம் கூடுதலா அந்த மொட்டுக்கள் விரிஞ்சிருக்கும். அந்த தன்மை இந்த மீன் அமிலத்துக்கு உண்டு. அப்படி கூடுதலா 4 மணி நேரம் மொட்டுக்கள் விரிஞ்சு அதாவது பூக்கள் விரிஞ்சு இருக்கிறத இன்னும் 1 மணி நேரம் கூடுதலா டைம் எடுத்து விரிஞ்சி நிற்கக்கூடிய தன்மையை ஒரு செயல்படுத்தக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த மீன் அமிலத்துக்கு உண்டு. அதனால தான் மீன் அமிலம் தெளிச்சிங்கன்னா பச்சையமாவே இருக்கும், பூ பிடிக்கும் திறன் அதிகரிக்கும், எடுத்த பூ கீழே கொட்டாது, திரட்சியான பிஞ்சுகள் காய்கள் உருவாகும், பழங்கள் உருவாகும். பழம் நல்ல சைனிங்கா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். அதுதான் எல்லாத்தை விட இது பூச்சி விரட்டியாகவும் செயல்படும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா சத்து பொருளாகவும் பயன்படும். அதனால மீன் அமிலம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸியா கிடைக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி 1 கிலோ மீன் கழிவு 1 கிலோ நாட்டு சக்கரை இது ரெண்டையும் கலந்து 25 நாள் மினிமம் காற்று புகாத ஒரு ட்ரம்முக்குள்ளார போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதை 25 நாள் கிடைக்கும். மிக அற்புதமான சிறப்பான தேன் போல ஒரு திரவம் வரும். இந்த தேன் போல இருக்கக்கூடிய திரவம் தான் மீன் அமிலம். இந்த அமிர்தம் சொல்லுவோம். அதை இந்த அமிர்தத்துக்கு ஈக்குவலான ஒரு செயல்பாடு இந்த மீன் அமிலத்துக்கு உண்டு. அதனால மீன் அமிலம் தயார் பண்ணுவது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக்ல கூட சொல்லியிருப்போம். அதில் கூட பாருங்க, ரொம்ப ஈஸியானது, மிக சிறந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தாவர ஊட்டச்சத்து மிக்க ஒரு மீன் அமிலம். அதே போல இந்த பாஸ்போ பாக்டீரியா, இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாஸ்போ பாக்டீரியா அதாவது பாஸ்போ அப்போ நிறைய என்ன சொல்றேன்னா மணிச்சத்து. ஒரு பயிருக்கு வேர் வளர்ச்சிக்கு தேவையானது பாத்தீங்கன்னா மணிச்சத்து, அதாவது வேர் பாகம், தண்டு பாகம், இலை பாகம், மேல பாத்தீங்கன்னா பழம் பிஞ்சு பூக்கள் சொல்லுவோம். அந்த தண்டு பாகம் அதாவது தண்டுன்றது உடல், இந்த உடல் பாகம் முழுமை அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது கட்டாயம் இந்த பாஸ்போ பாக்டீரியா கொடுக்கணும். இந்த பாஸ்போ பாக்டீரியா கொடுக்கறதுனால மண்ணுல கரையாத நிலையில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை பிரிச்சு வேறு வழியா தாவரங்களுக்கு கொடுக்கறது தான் இதனுடைய முக்கியமான செயல். அதனால அவசியம் 1 ஏக்கருக்கு ஆரம்ப நிலையில 1 லிட்டர் கொடுங்க, வளர்ந்த செடிகளுக்கு 2 லிட்டர் கொடுக்கலாம். 25ஆவது நாள் பப்பாளிக்கு கொடுக்கக்கூடிய இந்த திரவம் அதாவது அக்னியஸ்திரம், வெள்ளை வேலையம்பட்டை கரைசல், 3G கரைசல் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து அது கொடுக்க முடியாத அப்படிங்கிற உயிரியல் திரவமான பெவேரியா பேசியானா வெர்டிசிலியம் லக்கானி. இந்த வெர்டிசிலியம் லக்கானி பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சாறு உறிஞ்சும் பூச்சிகளை திறமையா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உயிரியல் திரவம். இது என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பூச்சிகளை செம்பேன், அசுவினி, தத்துப்பூச்சி, வால்பேன், அப்புறம் பாத்தீங்கன்னா மாவு பூச்சி, கள்ளிப்பூச்சி இதெல்லாம் சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு டேங்க் 10 லிட்டர், இதுதான் முக்கியமானது. 10 லிட்டர் அளவு கொண்ட டேங்குக்கு 100 ml. அதே பாத்தீங்கன்னா பெவேரியா பேசியானான்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா ஒரு டேங்குக்கு 100 ml. இது ரெண்டையும் இதுல 100 இதுல 100 ml 200 ml பிளஸ் வடிகட்டிய அரிசி மாவு கஞ்சி, அப்படி இல்லாட்டி வடிகட்டிய மைதா மாவு கஞ்சி 100ல இருந்து 200 ml அவசியம். இதுக்காக ஒட்டு பசிக்காக சேர்த்திக்கிறோம். இது ரெண்டுமே கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட கலந்துக்கலாம். இதை கலந்துட்டு சாயந்தர நேரத்தில் தான் முடிஞ்ச வரலாம். சாயந்தர நேரத்தில் தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சி சாறு கொஞ்சம் பூச்சிகளையும் லேசான தோல் கொண்ட இலை தின்னக்கூடிய புழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணிடும் இந்த பெவேரியா பேசியானா. இது மிக சிறந்த ஒரு இடத்துல இருக்கும். இது நம்ம கெமிக்கலுக்கு ஈக்குவலான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அந்த பெவேரியா பேசியானா. அடுத்தது பாத்தீங்கன்னா 30வது நாள் அப்படின்னா ரெட்டப்படையில வரக்கூடிய 30வது நாள். இந்த 30வது நாள்ல வேறு வழியா கொடுக்கணும். இந்த வேறு வழியா கொடுக்கறதுனா முக்கியமான இடத்துல பாத்தீங்கன்னா EM எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், திறன்மிகு நுண்ணுயிரி. இது என்ன வேலை செய்யும் பாத்தீங்கன்னா பயிர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கியா செயல்படும். அனைத்து வகையான பயிர்களுக்கும் அனைத்து நிலையிலையும் இளம் பயிர்கள் இருந்து கொடுக்கலாம். இது வேறு வழியாகவும் கொடுக்கலாம், மேல் வழியாகவும் தெளிப்பாகவும் கொடுக்கலாம்.
இது வேறு வழியாக இதை தயாரிப்பது வந்து தாய் திரவம், மதர் கரைசல்னு சொல்லுவோம். இந்த தாய் திரவத்தை வந்து 17 லிட்டர் தண்ணி, 2 கிலோ நாட்டு சக்கரை, மீதி வந்து இது 1 லிட்டர், மொத்தம் 20 லிட்டர் ஆச்சு. 20 லிட்டர் வந்து ஒரு ட்ரம்குள்ளார் பிளாஸ்டிக் வாளியில போட்டு ட்ரம்குள்ளார் போட்டு ஒரு துணி, மெல்லிய துணி, வெள்ளை துணியை போட்டு நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும். முக்கியமா வச்சுட்டு 7 நாள், முதல்ல 5 நாள் கலக்கி விட தேவையில்லை. அடுத்த 2 நாள் கலக்கி விட்டுங்க. காலையில சாயந்தரம் கலக்கி விடுங்க. 8வது நாள் உங்களுக்கு ரெடி. 7வது நாள் முடிஞ்சு 8வது நாள் பாத்தீங்கன்னா அந்த ட்ரம்முக்குள்ளார உள்பாகத்தில் பார்த்தீங்கன்னா மெல்லிய வெள்ளை கலர்ல, அதாவது ஒரு தோல் போர்த்திய, மெல்லிய தோல் போர்த்திய நிலையில ஒரு ஆடை படிஞ்சிருக்கும். அப்படி படிஞ்சதுன்னா நீங்க தயார் பண்ணக்கூடிய ஈயம் கரைசல் பிரிப்பரேஷன் கரெக்ட், சதவிகிதம் சரியான விதத்தில் நீங்க தயார் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த தயாரிப்பு அதாவது EM 1லிருந்து EM 2 தயார் பண்ண கரைசலை வந்து ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் இளஞ்செடிகளுக்கு, ஆரம்ப நிலையில இந்த பயிர்களுக்கு வந்து 1 லிட்டர் வேறு வழியா கொடுக்கலாம். மேலே இலை வழியா தெளிக்கிறதுக்கு ஒரு டேங்குக்கு 200 ml. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது இல்லாத பட்சத்தில் யூமிக் கொடுக்கலாம். யூமிக்ங்கிறது நிலக்கரியிலிருந்து எடுக்கப்பட்ட லிக்னைட்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது வந்து எடுக்கப்பட்ட ஒரு கரிமம். இந்த கரிமம் என்ன பண்ணுன்னா மண் துகள்கள், அதாவது நம்ம மண் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய துகள்களுக்கு இடையில போய் உட்காந்துக்கும். அந்த இடையில உட்காரும் போது மண்ணுல நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கும், மண்ணு வந்து பொலபொலப்பாக்கும். இது ரெண்டுமே இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வேர் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மண்ணு வந்து லூஸ் சாயில் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த லூஸ் சாயில், அந்த லூஸ் சாயில பண்ணணும், நம்ம மண்ணை வந்து வளப்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமான இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூமிக். இந்த யூமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான யூமிக்கை தேர்வு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சின்ன சிம்பிளாக ஒன்று சொல்கிறோம். இதில் வந்து பர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். அந்த பர்சன்டேஜில் 50%, 75%, 95% இப்படி சொல்லுவாங்க. ஒரு இந்த யூமிக்கிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கும். ஒன்று வந்து கோட்டட் யூமிக், அதாவது வந்து அல்கலைன் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோட்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் டைப். இதை வந்து என்ன பண்ணுன்னா 1 லிட்டர் தண்ணியில் ஒரு சிட்டிகை எடுத்து போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளார வந்து அப்படியே மெதுவாக கரைஞ்சி ஃபுல்லாக கரைஞ்சி போயிட்டு அந்த தண்ணி கருப்பாக மாறிடுச்சுன்னா தரமான யூமிக்னு அர்த்தம். இது வந்து தண்ணியில் கரையாமல் அப்படியே போய் திடவ நிலையில் போய் அப்படியே கீழே உட்காந்துருச்சுன்னா தரமாற்ற யூமிக். அதனால வந்து இதில் இருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து சொல்லுவாங்க, பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூமிக்கு 60லேருந்து 65%, பெல்விக்கு 12லேருந்து 15%, பொட்டாசியம் 7லேருந்து 10% சொல்லுவோம். இதுதான் வந்து முக்கியம். அதே பார்த்தீங்கன்னா அந்த யூமிக்லேயே கோட்டட் யூமிக்னு சொல்லுவோம். அதாவது வந்து இப்போ DAP காம்ப்ளெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதே போல் அந்த கிளேவ், ஆன்டி கிளேவ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கிளேவ்லேருந்து கிளேவ் மேலே ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. அந்த வகையில் அந்த பக்கெட் உரம் நிறைய விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. பக்கெட் உரம், அந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தரமான யூமிக்கை பயன்படுத்தாங்கிறது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, கம்பெனியை பொறுத்து தான் சொல்ல முடியும். அதாவது வந்து விவசாயிகள் வந்து தரமான யூமிக்கை வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ முன்ன சொன்ன திரவங்கள் இல்லாத பட்சத்தில் பேசிலோமைசிஸ் லிலியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெமட்டோட், அதாவது நூற்புழுவை திறமையா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உயிர் திரவம். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிலோமைசிஸ் லிலியான்ஸ் சொல்லுவோம். இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நூற்புழுக்களை கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ஒரு ஏக்கருக்கு மினிமம் 2 லிட்டர் கொடுக்கலாம். 2 லிட்டர் கொடுத்தோம்னா மண்ணில் இருக்கக்கூடிய நூற்புழுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, கண்ணுக்கு தெரியாத புழுக்கள். இந்த கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம். அதாவது வந்து இந்த நூற்புழுவுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா வேர் வளர்ச்சியே இருக்காது. வேர் வளர்ச்சி இல்லைன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள்கள் எதையுமே வந்து வேர் வந்து உறிஞ்சிக்க முடியாது. வேர் உறிஞ்சினால் மட்டும்தான் வந்து பயிர்கள் வந்து செழிப்பாகவும் வளமாகவும் இருக்கும். அதனால் வந்து இந்த நூற்புழுக்கள் என்ன பண்ணுன்னா, இது வந்து ஒரு வகையான ஒட்டுண்ணி வகையை சேர்ந்தது. இந்த ஒட்டுண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள்கள் அனைத்தையும் வேர் முடிச்சா உருவாகி, வேர் முடிச்சுக்களோ ஒரு முடிச்சுக்களோ பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 புழுக்கள் இருக்கும். மேலேயே சேர்ந்த, அதாவது இந்த வேர்லேருந்து தண்டுக்கு சத்து பொருளை சேராத நிலையில வந்து மண்ணுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சாரப்புற உறிஞ்சி சாப்பிடக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி திரவம். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பேசிலோமைசிஸ் லிலியான்ஸ் ஆரம்ப நிலையில ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர், ஒரு 40வது நாள் அந்த ஸ்டேஜில், இப்போ நான் பேசுறது 40வது நாள், இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு. இது கூட ஜீவாமிர்தம் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர். இந்த பேசிலோமைசிஸும் ஜீவாமிர்தமும் கலந்து கொடுக்கலாம். ஜீவாமிர்தத்தோட சூடாமோனாஸும் கொடுக்கலாம். ஜீவாமிர்தத்தோட ட்ரைகோடெர்மா விரிடியும் கொடுக்கலாம். பப்பாளி நடவு பண்ண 35வது நாள் இப்போ சொல்கிறோம். 35வது நாளில் பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், இது கூட பேசிலஸ் சப்டிலஸ், இந்த பேசிலஸ் சப்டிலஸும் சூடோமோனாஸும் கொடுக்கணும். இலை வழியாக மேல் வழியாக கொடுக்குறோம். இப்படி கொடுக்கணும் என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வரக்கூடிய கருகள், இலைக்கருகள், நுனிக்கருகள், இந்த மாதிரி கருகள் சம்பந்தமான நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், பேசிலஸ் சப்டிலஸ், இதை ரெண்டையுமே வந்து 100 ml 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml சூடோமோனாஸ்,
100 ml பேசிலஸ் சப்ஸ்டிலஸ். இதை ரெண்டையுமே வந்து மோரில் அவசியம், புளிச்ச மோர். இந்த புளிச்ச மோரில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோஜன் சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானம் இருக்குது. அதனால் வந்து 100 ml சூடோமோனாஸ், 100 ml பேசிலஸ் சப்டிலஸ், 200 ml மோர், புளிச்ச மோர், அது கூட இளநீர் சேர்த்திக்கலாம். எல்லா விவசாயிகளுமே வந்து நான் சொல்கிறது இளநீர் அவசியம் சேர்த்திக்குவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீரில் அனைத்து வகையான நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது. மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கி இளநீர். அதனால் இது கூட வந்து அவசியம் 200 ml இளநீர் சேர்த்து மேலே ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். உடனே ஆக்ஷன், அடுத்த செகண்டில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அடுத்த 2வது நாள் உங்களுக்கு பயிர் கலகலப்பு தெரியும், வளர்ச்சி தெரியும். இப்போ 40வது நாளில் பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா வளர்ந்துருக்கும். நம்ம கொடுத்த இடுபொருள்களை சரியாக கொடுத்துருந்தோம்னா நல்லா வளர்ந்துருக்கும். அப்படி வளர்ந்த இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் மீன் அமிலம், 2 லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா, அது கூட பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா. இந்த பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா அவசியம் கொடுக்கணும். ஏன் இந்த பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா என்ன வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவைக்கு மிஞ்சிய நம்ம ஏரியாவில் நம்ம மண்ணில் பொட்டாஸ் சத்து இருக்குது. அந்த கரையாத பயிர்களுக்கு கிட்டா நிலையில் எட்டா நிலையில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பொட்டாஸ் பாக்டீரியாவுக்கு உண்டு. அதனால் வந்து ஒரு ஏக்கருக்கு 2 லிட்டர் வந்து பொட்டாஸ் பாக்டீரியா கொடுங்க. 40வது நாளில் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் மீன் அமிலம், 2 லிட்டர் சொலிபிளைசர் அப்படின்னா அதாவது மண்ணில் கரையாத நிலையில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு கிட்டாத நிலையில் இருக்கக்கூடிய மணிச்சத்து. அதனால தான் சொலிபிளைசர்னு சொல்லுவோம். அதான் வந்து கரைக்கும் தன்மை உடையது. அதனால தான் வந்து சாலிபிளைசர்னு சொல்லுவோம். இது 2 லிட்டர் கொடுப்போம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா. இந்த மொபிலைசிங் அப்படின்னா நகரும் தன்மை, நகர்வு. மொபிலைசிங் அப்படின்னா நகர்வு. இந்த நகரும் தன்மை, அதாவது வந்து பயிர் வேர்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பாக்டீரியா எந்த இடத்தாலும் நகர்ந்து போயிட்டு அந்த வேரை சுற்றி ஒரு கோட்டிங்காக உட்காந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டாசத்தை சாம்பல் சத்தை பிரித்து வேர் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு திரவம் தான் வந்து பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா. 45வது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவாமிர்தமும் தெளிக்கலாம், மீன் அமிலமும் தெளிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது கூட அடிஷ்னலாக போரான் தான் வந்து முக்கியமான ஒரு சத்து பொருள். இந்த போரான் வந்து அரசே வந்து இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் போரானுடைய வேலை என்னென்னா இந்த பப்பாளியில் முக்கியமாக முழு உருவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு வந்து இந்த போரான் சத்துக்கு உண்டு. இது என்னென்னா இப்போ வந்து போரான் அப்படின்னா இந்த சைஸில், இந்த கலரில், இந்த அளவில் இருக்கணும் அப்படின்ற இந்த காய் முழுமையான வளர்ச்சி, முழுமையான வடிவம், இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதே வந்து பார்த்தீங்கன்னா போரான் சத்து. இல்லைன்னா காய் வந்து கோணையாக இருக்கும், வெடிப்பு வரும், புள்ளிகள் விழும். இதெல்லாம் இல்லாமல் பண்ணணும்னா போரான் சத்து அவசியம். ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் வேரில் கொடுக்கலாம். முதல்ல 1/2 கிலோ கொடுங்க, வேர் வழியாக கொடுங்க. இலைவெளியை தெளிக்கிறதுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் போரான் வந்து மேலே இலைவெளியாக தெளிப்பாக கொடுத்தோம்னா நல்ல சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். அந்த காயோட அந்த தன்மை, அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, முழுமையான கூடிய ஒரு அமைப்பு, முழுமையான ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்காக வந்து போரான் வந்து அவசியம் கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா மீன் அமிலமும் கலந்து கொடுக்கலாம். மீன் அமிலமும் போரானும் 1 லிட்டர் தண்ணிக்கு இது வந்து 20 ml, 10 லிட்டர் தண்ணிக்கு 200 ml. ஜீவாமிர்தம் ஒரு ஏக்கருக்கு வேறு வழியாகவும் 200 லிட்டர் கொடுக்குறோம். இலை வழியாகவும் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 50 ml 100 ml கூட கொடுக்கலாம், 200 ml கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஜீவாமிர்தம் கொடுக்கலாம், இலை வழியாக தெளிப்பாக கொடுக்கலாம். இதை கொடுத்தோன்னா பூஞ்சான நோயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து ஜீவாமிர்தம். இந்த பப்பாளி விவசாயத்தில் இதுவரையிலும் சொன்ன 3 மாதத்துக்கான அட்டவணை கொடுத்துருக்குறோம். 3 மாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கை விவசாய இடுபொருள்கள் சொல்லியிருக்கிறோம். இதை வந்து சிறப்பாக செயல்படுத்தி சிறப்பாக பயன்படுத்தி அதிக விளைச்சலை மேற்கால் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசை. அதே போல் இந்த 3 மாதத்துக்கான அட்டவணை தான் கொடுத்துருக்குறோம். இன்னும் கொடுக்க வேண்டியது, இன்னும் சொல்ல வேண்டியது, இன்னும் செயல்படுறது நிறைய இருக்குது. இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் விவசாயத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.